Hi everyone, welcome back to the channel. Recent timesல ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மெயின் போர்டு ஐபிஓ இஷ்யூ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 12,500 கோடி வரை ரைஸ் பண்ண போறாங்க. எஸ், ஹெச்டிபி ஃபினான்சியல் சர்வீசஸ் ஐபிஓட கம்ப்ளீட் அனாலிசிஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோவோட எண்டு வரை பாருங்க. நீங்க இந்த ஐபிஓல இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு டிசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த ஐபிஓல இருக்கிற ஸ்பெஷல் கேட்டகரிஸ் ஷேர் ஹோல்டர் கோட்டா இதுலலாம் அப்ளை பண்றதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஹெச்டிபி பார்த்தீங்கன்னா 2007ல இன்கார்ப்பரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ 17 இயர்ஸ் ஓல்டு கம்பெனி. ஸோ இந்த கம்பெனியில பார்த்தீங்கன்னா சின்ஸ் 2008ல இருந்தே ப்ராஃபிட்டபிள் ட்ராக் ரெக்கார்ட்ஸ் வந்து இருக்கு. இந்த கம்பெனியோட பிசினஸ் மாடல் பார்த்தீங்கன்னா மெயினா ரீட்டைல் ஃபோக்கஸ் பண்ற நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி. இந்த கம்பெனியோட பேரண்ட் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் பேங்க். அவங்களோட சப்சிடரி கம்பெனி தான் இந்த ஹெச்டிபி ஃபினான்ஸ். அரௌண்ட் 94% ஷேர் ஹோல்டிங் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் கிட்ட தான் இருக்கு. ஸோ மேஜரான ஷேர் ஹோல்டிங் எல்லாமே ஹெச்டிஎஃப்சி பேங்க் கிட்ட மட்டும். ஐபிஓ பத்தி டீடைலா அனாலிசிஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். அன்லிஸ்டட் ஷேர் மார்க்கெட்ல என்னன்னா ஒரு கம்பெனி பப்ளிக்கா என்எஸ்சி பிஎஸ்ல லிஸ்ட் ஆகுறதுக்கு முன்னாடி பிரைவேட்டா ட்ரேட் ஆகும். ஸோ இந்த அன்லிஸ்டட் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா இந்த ஹெச்டிபி ஃபினான்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருந்துச்சு. அரௌண்ட் 1200ல இருந்து 1350 ரூபாய் பெர் ஷேர்ல வந்து ட்ரேட் ஆயிருந்திருக்கு. ஐபிஓட பிரைஸ் பாயிண்ட் பாத்தீங்கன்னா 700 ரூபாயில இருந்து 740 ரூபாய் தான். ஸோ பிரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 40ல இருந்து 45% வரை இதுல இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு லாஸ் ஆயிருக்கும். ஸோ இந்த அன்லிஸ்டட் ஷேர்ஸ பொறுத்தவரை டக்குன்னு இவங்க செல் பண்ண முடியாது. ஏன்னா இவங்களுக்கு லாக்இன் பீரியட் வந்து 6 மந்த்ஸ் வரை இருக்கும். ஸோ 6 மந்த்ஸ் வரை இவங்க கண்டிப்பா ஷேர வந்து ஹோல்டு பண்ணி வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் இந்த லாக்இன் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் இன்வெஸ்டர்ஸ் வந்து எக்ஸிட் ஆக முடியும். ஸோ இதுதான் இந்த அன்லிஸ்டட் ஷேர் மார்க்கெட்டோட பிக்கஸ்ட் ரிஸ்கா இருக்கும். ஆர்பிஐ பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 2024ல ஒரு டிராஃப்ட் ரூல் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இதுக்கு மீனிங் என்னன்னா, பேங்க் அவங்க ரிலேட்டடான கம்பெனிஸ்ல ஷேர்ஸ் வந்து மோர் தென் 20% வரை ஹோல்டு பண்ணக்கூடாது. இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப ஹெச்டிபி பேங்க்கும், ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் சேம் பிசினஸ் மாடல்ல ப்ராப்பர்ட்டி லெண்டிங் குடுக்குறது, அதுக்கப்புறம் கமர்ஷியல் ஃபினான்ஸ், அதுக்கப்புறம் வெஹிக்கல் ஃபினான்ஸ் இந்த மாதிரி சேம் கோர் பிசினஸ் ஆக்டிவிட்டீஸ்ல இந்த 2 கம்பெனிஸும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஓவர்லேப்பிங் கோர் பிசினஸ் ஆக்டிவிட்டீஸ்ல 2 கம்பெனி இருந்துச்சுன்னா, பேங்க் வந்து அவங்களோட குரூப் கம்பெனிஸ்ல 20%க்கு மேல ஷேர் ஹோல்டிங் பண்ணக்கூடாது. பட் இங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்கன்னா 94% வந்து ஷேர் ஹோல்டிங் வச்சிருக்காங்க. ஸோ இதனால தான் ஆர்பிஐ வந்து டிராஃப்ட் ரூல் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரூல் படி பார்த்தீங்கன்னா, அதிகமான ஷேர்ஸ் வச்சிருந்தாங்கன்னா 2 வருஷத்துக்குள்ள அவங்களோட ஷேர்ஸ வந்து செல் பண்ணி 20%க்கு கொண்டு வந்துரணும் இந்த பேங்க். ஸோ இந்த ஹெச்டிபியோட சிஇஓ என்ன சொல்றாங்கன்னா, மேனேஜ்மென்ட் இன்டர்வியூல இந்த கம்பெனி ஹெச்டிஎஃப்சி பேங்க்க வந்து டிபெண்ட் பண்ணி இல்ல. அதாவது இவங்களோட ஆப்பரேஷனல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மென்ட், டெக்னிக்கல் பிளாட்ஃபார்ம் அது மட்டும் இல்லாம இவங்களோட பிரான்ச்சஸ் எல்லாமே இவங்க வந்து இண்டிபெண்டன்ட்டா ஆப்பரேட் பண்றாங்க. ஹெச்டிஎஃப்சில இருந்து எந்த ஒரு லிங்க்கும் இல்ல இவங்களோட பிசினஸ் மாடல்ல அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த டிராஃப்ட்ட பொறுத்தவரை ஜஸ்ட் வந்து இந்த ரூல் வந்து டிராஃப்ட்டா தான் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இது இன்னும் எஃபெக்டிவ் ஆகல. ஒன்ஸ் ஆர்பிஐ வந்து இத வந்து எஃபெக்டிவ் பண்ணா தான் இந்த ரூல் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் 2 இயர்ஸ்க்குள்ள வந்து செல் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் ஆர்பிஐ பார்த்தீங்கன்னா, இன்னும் அந்த ரூல வந்து ஸ்டார்ட் பண்ணல. ஸ்டில் வந்து டிராஃப்ட்ல தான் இருக்கு. அண்ட் ஆர்பிஐ வந்து இந்த ஐபிஓ இஷ்யூ பண்றதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரமோட்டர் இன்டர்வியூல இண்டிபெண்டன்ட்டா இருக்கிறதா சொல்றாங்க. ஆஃப்டர் ஐபிஓக்கு அப்புறமா எந்த மாதிரி இந்த ரூல் வந்து எஃபெக்ட் ஆகுதா இல்லையா என்று வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஆஸ் அ இன்வெஸ்டரா இந்த ரெகுலேட்டரி ரிஸ்க்க வந்து நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து எஃபெக்டிவ் ஆச்சுன்னா கன் கன்டினியூஸா செல்லிங் பிரஷர் வந்து இருக்கும். அண்ட் புரமோட்டர் குரூப்போட ஷேர் ஹோல்டிங்ல சேஞ்சஸ் இருக்கும். ஸோ இது வந்து இந்த கம்பெனிய மேஜரா அஃபெக்ட் பண்ணும் ஆஃப்டர் லிஸ்டிங்க்கு அப்புறமா. அபவுட் லீடர்ஷிப் பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியோட எம்டி அண்ட் சிஇஓ ரமேஷ் அவங்களுக்கு இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தே அசோசியேட்டா இருக்காங்க. அதாவது 2007ல இருந்தே இந்த கம்பெனில இருக்காங்க. ஹெச்டிபிக்கு முன்னாடி இவங்க 8 வருஷம் பார்த்தீங்கன்னா, ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு 32 வருஷம் வந்து இந்த ஃபீல்டுல எக்ஸ்பர்டீஸா இருக்காங்க. அண்ட் ரீட்டெயில் லெண்டிங்லயும் இந்த சிஇஓ வந்து எக்ஸ்பீரியன்ஸா இருக்காங்க. இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்கோட குரூப் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது புரமோட்டர் குரூப் கம்பெனிஸ் ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி, ஹெச்டிஎஃப்சி அசெட் மேனேஜ்மென்ட் கம்பெனி, ஹெச்டிஎஃப்சி ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி அண்ட் ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி இன்டர்நேஷனல் லிமிடெட் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ்ல இந்த புரமோட்டர் குரூப் கம்பெனிஸ் இருக்கு.
ஹெச்டிபியோட பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் 1771 பிரான்ச்சஸ் இருக்கு. அக்ராஸ் 31 ஸ்டேட்ஸ்ல 1170 டவுன்ஸ்ல வந்து இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா, 70% பிரான்ச்சஸ் வந்து டயர் 4 அண்ட் ஸ்மாலர் டவுன்ஸ்ல தான் இருக்கு. ஸோ இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, இந்த கம்பெனி வந்து ஸ்ட்ராங்கா ரூரல் அண்ட் செமி அர்பன் ரூரல்ல ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு. ஸோ இதனால இவங்களோட டார்கெட் பார்த்தீங்கன்னா, அண்டர் சர்வ்ட் அண்ட் அண்டர் பேங்க் இருக்கிற பாப்புலேஷன் இருக்கிற ஏரியாஸ வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கும். ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, மேஜரா ரூரல் பேஸ் பண்ணி இந்த என்பிஎஃப்சி பிசினஸ் வந்து பண்ணுது. அண்ட் இந்த என்பிஎஃப்சில கிரெடிட் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா, ட்ரிபிள் ஏ ரேட்டிங்ஸ்ல இருக்கு. ஸோ இந்த கம்பெனிக்கு இது ஒரு பாசிட்டிவ் ஃபேக்டரா இருக்கு. என்பிஎஃப்சிய பொறுத்தவரை லோன் புக் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ லோன் புக் இன்கிரீஸ் ஆயிடுச்சுன்னா, அந்த கம்பெனியோட லெண்டிங் அதிகமாகும். இதனால இந்த கம்பெனிக்கு இன்ட்ரெஸ்ட் இன்கம், ப்ராஃபிட்டபிலிட்டி இதெல்லாம் இம்ப்ரூவ் ஆகும். கரண்ட் இயர்ல ஹெச்டிபியோட லோன் புக் பார்த்தீங்கன்னா, 1068 கோடியா இருக்கு. இதுல 73% வந்து செக்யூர்டு லோன்ஸ் அண்ட் 27% வரை அன்செக்யூர்டு லோன்ஸா இருக்கு. இந்த செக்யூர்டு லோன்ஸ்னா என்னன்னா, இந்த லோன்ஸ் வந்து ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு அகைன்ஸ்ட் அதாவது லோன் வந்து கொலாட்ரலா இருக்கும். ஸோ லைக் மார்ட்கேஜ், கார் லோன்ஸ். ஸோ ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டிய பேஸ் பண்ணி இந்த லோன் இருக்கும். ஆனா அன்செக்யூர்ட்ல எந்த ஒரு கொலாட்ரலும் இருக்காது. மகேந்திரா, ஸ்ரீராம், சுந்தரம் ஃபினான்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 99% வந்து செக்யூர்டு லோன்ஸ் தான் புரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஹெச்டிபியோட லோன் புக் பார்த்தீங்கன்னா, எஃப்ஐ 23ல இருந்து 25 வர கிராஸ் லோன் பார்த்தீங்கன்னா, சிஏஜிஆர்ல 23.5%ன்னு குரோ ஆயிட்டு. ஸோ இந்த என்பிஎஃப்சியோட ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பர்சனல் லோன், பிசினஸ் லோன் அண்ட் கோல்டு லோன், கமர்ஷியல் வெஹிக்கிள் லோன்ஸ், அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மென்ட் லோன்ஸ், அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் தேவையான ஜேபிசி இதுக்கு எல்லாமே லோன் வந்து வாங்குறதுக்கு இந்த ஹெச்டிபி மூலமா வாங்கலாம். நெக்ஸ்ட் ஆட்டோ லோன், என்டர்பிரைஸ் லோன். ஸோ என்டர்பிரைஸ் பிசினஸ் பண்றது அதாவது எஸ்எம்இ மாதிரி கம்பெனிஸ்க்கு எல்லாமே இவங்க லோன் குடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிராக்டர் லோன்ஸ், டிஜிட்டல் ப்ராடக்ட் லோன்ஸ் அண்ட் ஜெனரல் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி மல்டிபிள் லோன்ஸ் வந்து இந்த என்பிஎஃப்சி மூலமா குடுக்குறாங்க. இந்த கம்பெனில பார்த்தீங்கன்னா, 90% வந்து லெண்டிங் ப்ராடக்ட்ஸ் மூலமா தான் இந்த கம்பெனிக்கு ரெவன்யூ கிடைக்குது. இதுல செக்யூர்ட் அண்ட் அன்செக்யூர்ட் லோன்ஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட் இவங்களோட பிசினஸ் மாடல் பார்த்தீங்கன்னா, பிபிஓ. ஸோ இந்த பிபிஓ பார்த்தீங்கன்னா, பேக் ஆஃபீஸ் சர்வீசஸ். இது வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு வந்து பேக் ஆஃபீஸ் சப்போர்ட், கலெக்ஷன் அதுக்கப்புறம் சேல்ஸ் அண்ட் சப்போர்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு வந்து குடுக்குறாங்க. இதன் மூலமாவும் இந்த கம்பெனிக்கு ரெவன்யூ வருது. இந்த பிபிஓல பார்த்தீங்கன்னா, 58% லாஸ்ட் 2 இயர்ஸ்ல வந்து அட்ரிஷன் வந்து நடந்திருக்கு. அட்ரிஷன்னா நெறைய எம்ப்ளாயீஸ் வந்து ரிலீவ் ஆயிருப்பாங்க. ஸோ இதனால இந்த பிபிஓ மூலமா ரெவன்யூ பார்த்தீங்கன்னா, எஃப்ஐ 23ல வந்து 21%ல இருந்து இப்ப எஃப்ஐ 25ல வந்து 7% வரை டவுன் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இவங்க ஃபீஸ்டு பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் அப்டின்னா என்னன்னா, இவங்க இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றது மூலமா இந்த கம்பெனிக்கு கமிஷன் மூலமா ரெவன்யூ வருது. இதுல பார்த்தீங்கன்னா, 7.3% வரை ரெவன்யூ கான்ட்ரிபியூட் பண்றாங்க. இந்த கம்பெனிக்கு மேஜர் ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, 90% லெண்டிங் பிசினஸ் மூலமா தான் வருது. இந்த லெண்டிங் பிசினஸ்ல 3 பிசினஸ் செக்மென்ட்ஸ் வந்து இவங்க வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மெயினா பார்த்தீங்கன்னா, என்டர்பிரைஸ் லெண்டிங். இதுல பார்த்தீங்கன்னா, எஸ்எம்இ மாதிரி சின்ன சின்ன கம்பெனிஸ்க்கு வந்து லோன் குடுக்குறது, அவங்களோட வொர்க்கிங் கேப்பிட்டலுக்கு ஃபண்ட் குடுக்குறது, சேலரிட் பெர்சனல் லோன்ஸ், அதுக்கப்புறம் பிசினஸ் எக்ஸ்பான்ஷன் இதுக்கு எல்லாமே இந்த என்டர்பிரைஸ் லெண்டிங் மூலமா இஷ்யூ பண்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அசெட் ஃபினான்ஸ். இதுல பார்த்தீங்கன்னா, நியூ அப்புறம் யூஸ்டு கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மென்ட், டிராக்டர்ஸ் இதுக்கு எல்லாமே இவங்க லெண்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் கன்சியூமர் ஃபினான்ஸ். இதுல பார்த்தீங்கன்னா, பெர்சனல் லோன்ஸ், அதுக்கப்புறம் கன்சியூமர் டியூரபிள்ஸ், டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ், லைஃப் ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ் இதுக்கு எல்லாமே இந்த கன்சியூமர் ஃபினான்ஸ் மூலமா லெண்ட் பண்றாங்க. இந்த என்டர்பிரைஸ் லெண்டிங்ல பார்த்தீங்கன்னா, கரண்ட் இயர்ல 39% வரை ரெவென்யூ கான்ட்ரிபியூஷன் இருக்கு. ஆனா எஃப்ஐ 23ல பார்த்தீங்கன்னா, 45% வரை குடுத்திருந்திருக்காங்க. அண்ட் அசெட் ஃபினான்ஸ்ல 38% அண்ட் கன்சியூமர் ஃபினான்ஸ்ல 22%. ஸோ ஓவராலா இந்த லெண்டிங்ல பார்த்தீங்கன்னா, டைவர்சிஃபைடா ரெவென்யூ குரோத் இருக்கு. வேல்யூ ஆஃப் அசெட் அண்டர் மேனேஜ்மென்ட் பார்த்தீங்கன்னா, பியர்ஸ கம்பேர் பண்ணும்போது பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து ஹையஸ்ட் பொசிஷன்ல இருக்காங்க. இவங்க வந்து எஃப்ஐ 25ல 3088 பில்லியன் வரை இருக்காங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்ரீராம் ஃபினான்ஸ் கம்பெனி இருக்காங்க. தேர்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஆதித்யா பிர்லா அண்ட் ஹெச்டிபி ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா, 1072 பில்லியன் வரை மேனேஜ் பண்றாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா, 7த் லார்ஜஸ்ட் என்பிஎஃப்சி கம்பெனி. ஸோ இவங்க வந்து டயர் 3, டயர் 4 சிட்டீஸ்ல வந்து அக்ரெசிவா க்ரோ ஆயிட்டு வராங்க. அண்ட் இவங்களோட சிஏஜிஆர் குரோத் பார்த்தீங்கன்னா, 20%ல குரோத் இருக்கு. மார்க்கெட் ஷேர் பார்த்தீங்கன்னா, 2.2% மார்க்கெட் ஷேர் வந்து இந்த ரீட்டெயில் ஃபோக்கஸ் பண்ற என்பிஎஃப்சில இவங்க வச்சிருக்காங்க. கரண்ட் இயர்ல பஜாஜ் ஃபினான்ஸ்ல 101.8 மில்லியன் வரை கஸ்டமர் பேஸ் வந்து இருக்கு. அண்ட் ஹெச்டிபில பார்த்தீங்கன்னா 98.2 மில்லியன். ஸோ டாப் மோஸ்ட் பார்த்தீங்கன்னா பஜாஜ் அண்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் என்பிஎஃப்சி கஸ்டமர் பேஸ்ல ஹெச்டிஎஃபி ஃபினான்ஸ் கம்பெனி வந்து இருக்கு. இவங்க பார்த்தீங்கன்னா 25% சிஏஜிஆர்ல இந்த கஸ்டமர் பேஸ்ல க்ரோ ஆயிட்டு வராங்க. ஸோ லாஸ்ட் 3 இயர்ஸ்ல இந்த கம்பெனியோட growth பார்த்தீங்கன்னா டபுள் த மடங்கு வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு.
இந்த கம்பெனியோட அசெட் குவாலிட்டி பார்க்கலாம். கிராஸ் என்பிஏ. ஸோ இது என்னன்னா கம்பெனியோட புரோவிஷனுக்கு முன்னாடி கிராஸ் என்பிஏ வந்து 1.9% வந்து இருக்கு எஃப்ஐ 24ல. ஆஃப்டர் புரோவிஷன் அதாவது ஃபைனலா பார்த்தீங்கன்னா, இந்த நான் பெர்ஃபார்மிங் அசெட் வந்து 0.63% வரை இருந்திருக்கு. இப்போ கரண்ட் இயர்ல இந்த கிராஸ் என்பிஏ வந்து 2.26%ஆ வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அகைன்ஸ்ட் 1.90 தான் இருந்துச்சு எஃப்ஐ 24ல. இது வந்து கரண்ட் இயர்ல இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நெட் என்பிஏ வந்து 0.99% இதுவும் இம்ப்ரூவ்மெண்ட் தான் ஆயிருக்கு. ஸோ பியர்ஸ் வந்து இந்த பஜாஜ் ஃபினான்ஸோட கம்பேர் பண்ணும்போது என்பிஏ எல்லாமே இந்த ஹெச்டிபில ரொம்பவே ஹையரா தான் இருக்கு. ஈவன் எஃப்ஐ 24ஓட கம்பேர் பண்ணும்போது ஹையஸ்ட் ரேஞ்சுல தான் இருக்கு. லெண்டிங் மூலமா இந்த கம்பெனி அரவுண்ட் 14% வரை ப்ராஃபிட்டபிளா இருக்காங்க. ஸோ பஜாஜ் பார்த்தீங்கன்னா 18% வந்து இருக்காங்க. அண்ட் சோழமண்டம் 14.28%ல இருக்கு. ஸோ நெட் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் இன்கம் பார்த்தீங்கன்னா 7.5% வரை இருக்கு. அண்ட் இவங்களோட காஸ்ட் ஆஃப் பாரோயிங்ஸ் பார்த்தீங்கன்னா 7.9%. ஸோ இது வந்து லோயரா இருக்கிறது தான் பெட்டரா இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆன் அசெட் இது வந்து 2% வரை இருக்கு. அண்ட் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 14%. ஸோ இந்த டாப் மோஸ்ட் பியர்ஸ கம்பேர் பண்ணும்போது, இந்த ஹெச்டிபி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்லைட் லோயரா தான் இருக்கு. ரெவென்யூ குரூப் பார்த்தீங்கன்னா, எஃப்ஐ 23ல 12,400 கோடியில இருந்து, இப்போ எஃப்ஐ 25ல வந்து 16,300 கோடி வரை இருக்காங்க. இதுல ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, 2,175 கோடி. ஸோ இது வந்து எஃப்ஐ 24ஓட கம்பேர் பண்ணும்போது ஸ்லைட் லோயரா இருக்கு. ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா, இவங்களோட குரோத் வந்து கன்சிஸ்டன்ட்டா இருக்கு. டோட்டல் பறவைக்கு பார்த்தீங்கன்னா, கரண்ட் இயர்ல 87,397 கோடி வரை டெப்ட் இருக்கு இந்த கம்பெனில. பிரைஸ் வேல்யூவேஷன பொறுத்தவரை இந்த கம்பெனியோட கரண்ட் பிஇ பார்த்தீங்கன்னா 28 டைம்ஸ்ல இருக்காங்க. இண்டஸ்ட்ரியோட பிஇ பார்த்தீங்கன்னா 23 டைம்ஸ்ல இருக்காங்க. ஸோ ஐபிஓ பிரைஸ் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியோட கம்பேர் பண்ணும்போது ஃபுல்லி பிரைஸ்டா இருக்கு. புரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஐபிஓ 94%ல இருந்து போஸ்ட் ஐபிஓ வந்து 74% வரை ரெடியூஸ் ஆகுது. ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் மூலமா அரவுண்ட் 3,369 கோடி வரை ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இந்தியன் அண்ட் குளோபல் இன்வெஸ்டர்ஸ் வந்து நெறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரவுண்ட் 141 நேம்ஸ் வந்து இந்த ஆங்கர் புக்ல இருக்கு. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, ஹெச்டிஎஃப்சியோட மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் ஐஏஎஃப்எல் சில எஃப்ஐ நேம் வந்து மிஸ் ஆகுது. ஸ்டில் இந்த ஆங்கர் புக் டிமாண்ட் பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த கம்பெனியோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, டோட்டல் கிராஸ் லோன்ஸ் வந்து அதிகமா இருக்கு. அதாவது அ லோன்ஸ் வந்து ஓவர் டியூ ஆகி மோர் தென் 90 டேஸ்ல ரீபே பண்ணாம இருக்கிற லோன்ஸ் வந்து அதிகமா இருக்கு. ஸோ இந்த கிராஸ் ஸ்டேஜ் 3 லோன்ஸ்ல பார்த்தீங்கன்னா, எஃப்ஐ 24ல 1,711 கோடியில இருந்து, இப்போ கரண்ட் இயர்ல 2,413 கோடி வரை இந்த கிராஸ் ஸ்டேஜ் 3 லோன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து இந்த கம்பெனிக்கு ஒரு ரிஸ்க் ஃபேக்டரா இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா, நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸும் இந்த கம்பெனில அதிகமா இருக்கு. தென் புரமோட்டர் பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஷேர் ஹோல்டிங்க வந்து ரெட்யூஸ் ஆகும் போஸ்ட் ஐபிஓல. அரவுண்ட் 10,000 கோடி வரை ஓஎஃப்எஸ் மூலமா செல் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம ஆர்பிஐயோட அந்த ரெகுலேட்டரி ரிஸ்க் வேற இருக்கு இந்த கம்பெனில. நெக்ஸ்ட் பியர்ஸோட கம்பேர் பண்ணும்போது, இந்த கம்பெனியோட ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து ஸ்லைட் லோயரா தான் இருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனில மேஜரா பார்த்தீங்கன்னா, அன்செக்யூர்ட் லோன்ஸ் வந்து அரவுண்ட் 27% வரை இருக்கு. ஸோ இது ஒரு அதிகமான பெர்சன்டேஜ் தான். ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் பேசிஸ்ல 2ண்ட் லார்ஜஸ்ட் என்பிஎஃப்சி கம்பெனி ஆயிருக்காங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா, மேஜரா பார்த்தீங்கன்னா, மிடில் இன்கம் இருக்கிற அந்த டயர் 4 சிட்டீஸ ஃபோக்கஸ் பண்ணி இவங்க பிசினஸ் பண்றாங்க. இவங்களோட குரோத் பொட்டன்ஷியலும் நல்லாவே இருக்கு. இந்த கம்பெனில பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் 60,432 எம்ப்ளாயீஸ் வந்து வொர்க் பண்றாங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து இண்டிபெண்டன்ட்டா ஆப்பரேட் பண்றாங்க. ஹெச்டிஎஃப்சியோட லீட்ல இல்ல. ஸோ எந்த ஒரு ஹெச்டிஎஃப்சி எம்ப்ளாயீஸும் இந்த கம்பெனி மூலமா வொர்க் பண்ணல. ஸோ எல்லாமே இண்டிபெண்டன்ட் எம்ப்ளாயீஸ் தான். இவங்க பார்த்தீங்கன்னா, எஃப்ஐ 24, 25ல வந்து 30% வரை டிவிடெண்ட் குடுத்திருக்காங்க. அசெட்ட பொறுத்தவரை இவங்க ஒரு 7த் லார்ஜஸ்ட் லீடிங் என்பிஎஃப்சி கம்பெனியா இருக்காங்க. ஸோ இவங்களோட ரெவென்யூ குரோத் பார்த்தீங்கன்னா, எஃப்ஐ 24ல பாட்டம் லைன் ஸ்லைட்டா லோயரா இருந்தாலும், இவங்களோட ரெவென்யூ குரோத் வந்து ஸ்டெடியா தான் குரோ ஆயிட்டு வராங்க. ஸோ ஃபைனலா பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஐபிஓல நான் என்னோட எல்லா அக்கவுண்ட்ஸ்ல இருந்து அப்ளை பண்ணலான்னு இருக்கேன். போத் ரீட்டெயில் அண்ட் ஷேர் ஹோல்டர் கேட்டகரில நான் அப்ளை பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நீங்களும் இந்த கம்பெனில ஷார்ட் டெர்ம் டூ லாங் டெர்ம் வரை அப்ளை பண்ணலாம். ஐபிஓ இஷ்யூ சைஸும் அதிகமா இருக்கிறதுனால, உங்களுக்கு அலாட்மென்ட் சான்ஸஸும் அதிகமா இருக்கும். ஸோ செகண்ட் டே இந்த கரண்ட் இந்த வீடியோ டைம் அப்போ ஜிஎம்பி பார்த்தீங்கன்னா, 8% வரை ஜிஎம்பி இருக்கு. அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா, ரீட்டெயில்ல 0.66 டைம்ஸ் தான் ஆகியிருக்கு. ஸோ இந்த ஐபிஓ பொறுத்தவரை நெகட்டிவ் லிஸ்டிங் சான்சஸ் ரொம்பவே கம்மி தான். ஸோ நீங்க இந்த ஐபிஓல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். மீடியம் டூ லாங் டெர்ம் வரை அப்ளை பண்ணலாம். ஸோ தட்ஸ் ஆல் அபௌட் திஸ் வீடியோ. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். தேங்க்ஸ் டூ ஆல். சீ யூ ஆல் இன் த நெக்ஸ்ட் வீடியோ.